கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்தவான்களாகும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுக்கு பிரியமான அன்பு ஜனங்களே, இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை குறித்து சிந்தித்து வருகிற உங்களை பரலோகத்தின் தேவன் தாமே பெருக்கமாய் ஆசீர்வதிப்போடு மாத்திரமல்லாமல் அவர் இரண்டாம் முறையாக வரும் பொழுது நீங்கள் அவரோடு கூட அந்த மேலான பரிசுத்தமான ஒரு நகரத்திற்கு தகுதியுள்ள மக்களாக உங்களை அவர் தகுதிப்படுத்தவும் தம்முடைய நித்திய ராஜ்யத்திலே உங்களை அவர் தெரிந்து கொள்ளவும் கிருபை அளிப்பாராக. இன்றைய நாளின் சத்தியத்தை நாம் தியானிக்கும்பதாக கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் அருமை தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட நாங்கள் அந்த மரியாதை போல அப்பாவுடைய பாவத்தில் அமர்ந்து இந்த மகத்துவமான சத்தியத்தை தியானிக்க இருக்கின்ற வேளையிலே எங்கள் அருமை ஆண்டவர் இந்த மகத்துவமான சத்தியங்களை எங்களுக்கு தம்முடைய தூய ஆவியானவரை கொண்டு விளக்கி தர வேண்டுமாய் கர்த்தரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்லாமத்தில் இவை எல்லாவற்றையும் மிகுந்த மனத்தாழ்மையோடு கெஞ்சுகிறோம். ஜெபம் கேளும் இரக்கமுள்ள எங்கள் அன்புள்ள பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் எனக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக இந்த பூமிக்கு வருகின்ற வேளையிலே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற மக்கள் அவரோடு கூட விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று நாம் பார்த்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகின்ற வேளையிலே அவருக்காக பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு அநேக கஷ்டங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறது. வேதம் சொல்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் என்றாலும் அவை எல்லாவற்றினின்று கர்த்தர் அவர்களை விடுவித்து காத்துக்கொள்வார் என்பதாக எழுதியிருக்கிறது. எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக இந்த பூமிக்கு வருகின்ற வேளையிலே கர்த்தர் அவர்களை ஒரு உன்னதமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும் பொழுது இந்த உபத்திரவங்கள், இந்த வேதனைகள் எல்லாம் அவர்களை விட்டு மாறி போகும். பரிசுத்தவான்களுக்கு என்று ஒரு மேலான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதாக சொல்லியிருக்கு. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்கின்றார், பரிசுத்தவான்களுக்காக தேவன் ஆயத்தமாய் வைத்திருக்கிறதை குறித்து இந்த உலகத்தில் உள்ள யாருமே இன்னும் அதை அறிந்து கொள்ளவும் இல்லை, தெரிந்து கொள்ளவும் இல்லை என்பதாக அவர் எழுதுகிறார். நாம் கொரிந்தியர்களின் நிருபத்திலே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திற்கு நாம் நம்முடைய கவனத்தை திருப்பினால், பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையிலே அவரோடு அழைத்து செல்லப்பட போகின்ற பரிசுத்தவான்கள், தேவனுக்காக பரிசுத்தமாக வாழ்கிற மக்கள், அப்படிப்பட்ட மக்களுக்கு தேவன் எப்படிப்பட்ட மேலான பாக்கியத்தை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து சொல்லுகின்ற வேளையிலே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறியவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்திலே தோன்றவும் இல்லை. மனிதனுடைய இதயத்திலே கூட அவைகள் தோன்றவும் இல்லை. அதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனிதனுடைய இதயத்திலே தோன்றவும் இல்லை என்பதாக இருக்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறதை எந்த வார்த்தைகளாலும் அதை விவரித்து சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை பரிசுத்தவான்களுக்காக தேவன் ஆயத்தம் செய்து வைத்திருக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை. பழைய ஏற்பாடானது மூல பாஷையாகிய எபிரேய மொழியிலிருந்தும், புதிய ஏற்பாடானது மூல மொழியாகிய கிரேக்கு மொழியிலிருந்தும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, புதிய ஏற்பாடு எழுதப்பட்டுள்ள அந்த மூல பாஷையாகிய கிரேக்க மொழியினிலே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பற்றிய விதம், அவர் இரண்டாம் முறையாக வருகிற விதம் பற்றி பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தைகளிலே ஒரு வார்த்தையானது என்னவென்று சொன்னால், அந்த கிரேக்க வார்த்தை என்னவென்று சொன்னால் எபிபோனியா என்ற ஒரு வார்த்தை அதற்கென்று உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த எபிபோனியா என்ற அந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், appearing like a star at night, இரவிலே தோன்றும்
ஒரு நட்சத்திரம் எப்படி எல்லோருடைய கண்ணுக்கு தெரிவதை போல கர்த்தர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக வரும் பொழுது அந்த இரவிலே தோன்றிய நட்சத்திரத்தை போல அவர் எல்லோர் கண்களும் காணத்தக்கதாக வருவார் என்பதாக அந்த வார்த்தை சொல்கிறது. இன்னொரு வார்த்தை குறித்து நான் பார்க்கும் பொழுது அந்த மூல பாஷையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விதம், வருகின்ற விதத்தை பற்றி எழுதப்பட்டுள்ள இன்னொரு வார்த்தை என்றால் அப்போகலிப்சிஸ். அதுக்கு அந்த கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் என்றால் அன்வெயிலிங், அதாவது திரையை நீக்கி வெளிப்படுகிறது போல. ஒருவர் திரையை நீக்கி வெளிப்பட்டால் எப்படி காணப்படுவாரோ அதே போல திரையை நீக்கி எதிரிலே தோன்றுகின்ற ஒரு வெளிப்படுத்தலை போல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இருக்கும் என்பதாக அந்த அப்போகலிப்சிஸ் என்ற கிரேக்க வார்த்தையானது சுட்டி காட்டுகிறது. மூன்றாவதாக உபயோகப்படுத்தப்படுகின்ற இன்னொரு கிரேக்க வார்த்தை என்று சொன்னால் பெருஷியா என்பதா. அதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால் பிரசன்ஸ் இன் எ பர்சனல் வே, நேருக்கு நேர் தோன்றுவதை போல, நேருக்கு நேர் பார்ப்பதை போல கர்த்தர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக இந்த பூமிக்கு வருவார் என்பதாக இந்த மூல பாஷையினுடைய வார்த்தைகள் அர்த்தம் கூறுகின்றன. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையானது எல்லோரும் காணத்தகுந்த விதத்திலே கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்திரனும் அவரை காண்பார்கள் என்பதாக வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 7 வசனத்தில் எழுதியிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே 260 அதிகாரங்கள் உள்ளன. இந்த 260 அதிகாரங்களிலே 331 தடவைக்கு மேலாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை பற்றி எழுதியிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் 25 வசனத்துக்கு ஒரு வசனம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து சொல்லியிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே மாத்திரம் 1518 தடவைகள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை பற்றிய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. D.L. மூடி என்ற ஒரு அருமையான உலக புகழ் பெற்ற ஒரு பிரசங்கி, அவர் மூடி என்பவர் உலக பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கியார். அவர் ஒரு முறை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை பற்றி வேதத்திலே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மறைமுகமாகவோ அல்லது தெளிவாகவோ வெளிப்படையாகவோ 2500க்கும் மேற்பட்ட இடங்களிலே அவருடைய இரண்டாம் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகத்தின் மைய புருஷராக கிறிஸ்து இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த உலக வரலாறு கிமு கிபி என்பதாக இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. கிறிஸ்துக்கு முன், கிறிஸ்துக்கு பின். அவரை ஏற்றுக்கொண்டவர்களும் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கூட அவர்கள் இன்னும் ஒரு பிரமாணம் முடிக்க போகிறார் சொன்னால் அந்த பிரமாணத்திலே கிமு கிபி என்று சொல்லிதான் அங்கு அந்த பிரமாணத்திலே சரத்துக்கள் எழுதப்படுகின்றது என்பது எல்லோரும் அறிந்த, உலகம் அறிந்த ஒரு உண்மை. என கரிமான தேவ ஜனமே, வேதம் சொல்கிறது, வேத வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது பரிசுத்தவான்களுக்கு இந்த உலகத்தில் இருக்க இந்த உபத்திரவங்கள் வெகு சீக்கிரத்தில் நீங்கிவிடும், இந்த லேசான உபத்திரவம் என்பதாக வேத புத்தகத்திலே எழுதியிருக்கிறது. என கரிமான தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக வரும் பொழுது அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற அவருடைய பரிசுத்தவான்கள், அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களிலே பேச முடியாமல் இருக்கிறவர்கள், பார்க்க முடியாமல் இருக்கிற மக்கள், அவர்களை குறித்து சொல்லும் பொழுது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் அவருடைய மாபெரும் தியாகத்தை அறிந்து தெரிந்து உணர்ந்து அவரை தம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற கண் தெரியாத அந்த பரிசுத்தவான்கள், அவர்கள் பார்க்க போகின்ற முதல் காட்சி என்னவென்று சொன்னால் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைதான். ஹல்லேலூயா. அதே போல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற காது கேளாதவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் கேட்க போகின்ற முதல் வார்த்தை ஜீசஸ் இஸ் கமிங். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. முடவர்கள் அவருடைய வருகையிலே அவர்கள் மானை போல குதித்து நடப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. என கரிமான தேவ ஜனமே, பரிசுத்தவான்கள் முடவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பார்வையற்றவர்களாக இருந்தாலும் சரிதான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே அவருடைய எல்லா குறைகளும் அவர்களுடைய நீங்கி போகும். வீல் சேரில் போய்கொண்டிருக்கிற நோய் உள்ளவர்கள் அவர்கள் அந்த வீல் சேர் எல்லாமலே தம்முடைய சொந்த காலில் நடப்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே மிகவும் அற்புதங்கள் நடக்கப் போகின்றது.
கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் எழுதியிருப்பதை நான் உங்களுக்கு வாசிக்கப் போகிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக இந்த பூமியை சந்திக்கும் பொழுது, இரண்டாம் முறையாக அவர் இந்த பூமிக்கு வருகின்ற வேளையிலே வேதம் சொல்கிறது, அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையின் நாவும் கம்பீரிக்கும் என்பதாக வேதத்தில் எழுதியிருக்கிறது. என கரிமான தேவஜனமே, மேலும் வேதவசனம் சொல்கிறது, மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார் என்றும் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்பதாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே எழுதியிருக்கிறது. என கரிமானவர்களே, திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவன் வருகிறார், உங்கள் தேவன் வந்து உங்களை ரட்சிப்பார். எப்படிப்பட்ட வியாதியாயிருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட துன்பமாயிருந்தாலும் சரிதான், எல்லாம் நீங்கிவிட போகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையிலே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இரண்டாம் முறையாக வரும்பொழுது வல்லமையோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் ஆரவாரத்தோடும் பிதாவின் மகிமையோடும் தமது மகிமையோடும் தூதருடைய மகிமையோடும் எக்காலம் தொனிக்க அவர் இந்த பூமிக்கு இரண்டாம் முறையாக வரும்பொழுது வேதத்தில் எழுதியிருக்கிறது, கர்த்தர் தமது தூதர்களை இந்த பூமியின் மீது எங்கும் அவர் அனுப்புவார். அப்பொழுது அப்படி அனுப்புகையிலே தேவதூதர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் அவர்களை நாலா திசைகளிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலார் இது பற்றி எழுதும் பொழுது சொல்கிறார், ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கர்த்தர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக வரும் பொழுது கிறிஸ்துக்குள் எல்லோரும் உயிர் தெழும்பப்படுவார்கள் என்பதாக அவர் எழுதுகிறார். கர்த்தருக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மரித்திருக்கிற பரிசுத்தவான்கள் முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக வரும் பொழுது அவர்கள் மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமே என்று சொல்லி அவர்கள் ஜெயகம்பீரமாக புதுப்பொலிவோடு மண்ணுக்குரிய மேனி அல்ல விண்ணகத்துக்குரிய மேனியோடு அவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். பூமிக்குரிய மேனியிலும் உண்டு, வானத்துக்குரிய மேனியிலும் உண்டு என்று பவுலார் அவர் குறிப்பிடுகின்றார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பின்பு உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட ஆகாயத்திலே எடுத்துக்கொண்டு எப்பொழுதும் அவரோடு கூட இருப்போம் என்பதாக எழுதியிருக்கிறது. இது முதலாவது நடக்கின்ற உயிர் தழுதல். அவர் ராஜாதி ராஜாவாக மேகங்கள் மேல் அவர் வரும் பொழுது ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக ஏராளமான கிரீடங்கள் அவர் சிரசிலே வைக்கப்பட்டதாக வரும் பொழுது இந்த மகத்துவமான சம்பவங்கள் இந்த பூமியில் நடக்கும். இதோ மேகங்களுடன் வருகிறார், கண்கள் யாவும் அவரை காண்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் கூட்டி சேர்ப்பார். வேதம் சொல்கிறது, நம்முடைய தேவன் ஒருவார் மௌனமாயிரார், அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும் என்றெல்லாம் சங்கீத புத்தகம் சொல்கிறது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் எண்ணிலடங்காத தேவதூரோடும் இந்த பூமியிலே அவர் வருகின்ற வேளையிலே எனக்கு அருமையானவர்களே, அந்த கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது மரித்தோர் அழிவிலாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படும் என்று பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே 51ஆம் வசனத்திலேயும் அவர் அதை எழுதியிருக்கின்றார். பரிசுத்தவான்கள் இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்காக பரிசுத்தமாக வாழ்ந்து அவருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அவருடைய வருகையிலே உயிரோடு எழும்புகிறார்கள். உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லா துன்பங்களையும் விட்டு நீங்கி அவரோடு கூட மகிமையிலே எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். நாகும் என்ற ஒரு புத்தகம் வேதாமத்தில் இருக்கிறது. அதிலே நீங்கள் வாசித்து பார்க்கின்ற வழியிலே வேதம் என்ன சொல்கிறது சொன்னால், அங்கே என்ன எழுதியிருக்கிறது சொன்னால், இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. இப்பொழுது நடக்கின்ற இந்த துன்பங்கள் எல்லாம் இனி ஒருபோதும் நடக்காது, இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது என்று ஒரு உறுதிமொழி வேதவசனம் நமக்கு கொடுக்கிறது. கர்த்தராகிய தேவன்
நமக்கு அந்த உறுதிமொழி தெரியும். ஏனென்றால் இடுக்கத்தை உண்டாக்குகிறவன், துன்பத்தை கொடுக்கிற அந்த சத்துராய் பிசாசானவனை தேவன் இந்த பூமியில இல்லாதபடிக்கு அவனை அழித்து போட போகிறார். சாத்தானை தேவன் உங்கள் உள்ளங்காலின் கீழாக நசுக்கி போடுவார் என்பதாக வேதவசனம் கூறுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, உபத்திரத்தை கொடுக்கிறது சாத்தான், உபத்திரத்தை கொடுக்கிற அந்த பிசாசானவன், சோதனையை கொடுக்கிற அந்த பிசாசானவன், மரணத்துக்கு அதிகாரியா இருக்கிற அந்த பிசாசானவன், கர்த்தர் அவனை தம்முடைய மரணத்தினாலே அவனுடைய அந்த கூர்மனையை ஒடித்தார். சாத்தானை மிதித்து சாம்பலாக்கப் போகின்றார். அதன் பிறகு இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது என்று வேதவசனம் கூறுகிறது. வேதத்தில் எழுதியிருக்கிறது, இனி ஒரு சாபமும் இராது, இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை என்பதாக வேதத்தில் இருக்கிறது. மரணம் கிடையாது, அலறுதல் இல்லை, துக்கம் இல்லை, வருத்தம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக இந்த பூமிக்கு வருகின்ற வேளையிலே இவைகள் எல்லாம் ஓடிவிடும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி அவருடைய பரிசுத்தவான்கள் தலைமையில் இருக்கும் என்றதாக வேதவசனம் சொல்கிறது. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். மரணம் ஓடிவிடும். துன்பம் துயரங்கள் பறந்துவிடும். சத்ருவாய் பிசாசானவன் அழிக்கப்பட்டு போவான். அவனுடைய தூதர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள். பிசாசும் அவனோடு சேர்ந்த தூதர்களும் ஒன்றுமில்லாமல் அழிந்து சாம்பலாக்கப்படுவார்கள். அதன் பிறகு இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்கு எந்த உபத்திரவமும் கிடையாது, இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது என்ற உறுதிமொழி தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கரிமான தேவ ஜனமே, கர்த்தருக்குள் எனக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக வரும் பொழுது அவருக்காக காத்து கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைய போகிறார்கள். குறைகள் நீங்கி அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே நிறைவுள்ள மக்களாக காணப்பட போகிறார்கள். பரிசுத்த வேத புத்தகத்திலே ஒரு வசனம் எழுதியிருக்கிறது. அது ஆங்கில வேதாமத்திலே 2 முறை அந்த கேள்வி வருகிறது. அந்த வசனம் எப்படி 2 முறை வருகிறது சொன்னால், ஆங்கில வேதாமத்திலே ஏசாயா புத்தகம் ஐசாயா 21st chapter verse 11, ஏசாயா 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆங்கில வேதாமத்திலே வாட்ச்மேன் வாட் ஆஃப் த நைட், இந்த கேள்வியானது 2 முறை எழுதப்பட்டிருக்கிறது. வாட்ச்மேன் வாட் ஆஃப் த நைட், வாட்ச்மேன் வாட் ஆஃப் த நைட் என்று எழுதப்பட்டுள்ளது. மூல பாஷையிலே இது நேர்ச்சரியான, இந்த மூல பாஷையினுடைய நேர்ச்சரியான அதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், what time of night is it என்பதாகும். what time of night is it, what time of night is it. தமிழ் வேதாமத்திலே நீங்கள் இதை வாசித்து பார்க்கின்ற வேளையிலே ஏசாயா 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, ஜாமக்காரனே இரவு எவ்வளவு சென்றது, ஆர்வத்தோடு கேட்கப்படுகின்ற கேள்வி. தேவனுடைய ஊழியக்காரனிடத்திலே அவளைத்தான் ஜாமக்காரன் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஜாமக்காரனே இரவு எவ்வளவு சென்றது, இந்த பூமியிலே பாவ இருள் சூழ்ந்திருக்கிறதே, துன்பத்தின் இருள் சூழ்ந்திருக்கிறதே, அக்கிரமத்தின் இருள் சூழ்ந்திருக்கிறதே. இந்த இருள் எவ்வளவு நேரம் சென்றது, இரவு எவ்வளவு நேரம் சென்றது, விடியற்காலம் வருமா என்ற கேள்விதான் அங்கு கேட்கப்படுகிறது. ஜாமக்காரனே இரவு எவ்வளவு சென்றது. அதற்கு ஜாமக்காரனுடைய பதில் என்ன என்று சொன்னால், 12ஆம் வசனத்திலே அதற்கு ஜாமக்காரன் சொல்கிறார், விடியற்காலம் வருகிறது என்பதாக அவர் கூறுகிறார். Thank God, the morning is coming. கர்த்தாவே உமக்கு நன்றி, விடியற்காலம் வருகிறதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. வேதத்திலே சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறதாம். விடியற்காலம் வருகிறது என்று ஜாமக்காரன் கூறுகிறார். அதற்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே. இருள் நீங்க போகிறது, அந்தகாரம் ஒளிய போகிறது. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே அந்தகாரம் மாறிவிடும். வெளிச்சம் வரும் பொழுது அங்க இருளுக்கு இடமில்லை. தேவன் வருகிற, கர்த்தர் இயேசு கிறிஸ்து வருகிறார். வேதம் சொல்கிறது, அப்பொழுது பரிசுத்தவான்கள் அளவற்ற மகிழ்ச்சி அடைவார்கள். அந்த பரிசுத்தவான்களுக்காக
தேவன் தமிழ் அன்புகளுக்கு என்று ஆயத்த மனிதர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனிதனுடைய இதயத்திலே தோன்றவும் இல்லை என்பதாக எழுதியிருக்கிறது. ஆகவே நீங்கள் ஆண்டு வரைக்கும் காத்துக் கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களாகிய உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான சம்பவம், நீங்கள் நினைத்திராத அளவு ஒரு பெரும் மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்க போகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, கஷ்டப்படுகிறீர்களா? துன்பப்படுகிறீர்களா? லேசான உபத்திரவம் வெகு சீக்கிரத்தில் நீங்கிவிடும். பவுல் சொல்கிறார், இப்பொழுது நமக்கு இருக்கிற இந்த பாடுகள் இனி வெளிப்பட போகின்ற அந்த மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவர்கள் அல்ல. அதை ஒப்பிட்டு பார்த்தால் இவைகள் ஒன்றுமில்லை, குப்பை. 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் இந்த உலகத்திலே கஷ்டப்படுகிறோம் என்று சொன்னால், இனிமேல் நித்திய காலமாக நமக்கு கிடைக்க போகின்ற அந்த பரலோக ராஜ்யத்தின் பேரின்பத்திற்கு இதை ஒப்பிட்டு பார்த்தால் நத்திங், ஒன்றுமில்லை. அவைதான் சொன்னார், பவுலார் சொன்னார், இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு இக்காலத்து பாடுகளை ஒப்பிட்டு பார்த்தால் அது ஒப்பிடத்தக்கவர்கள் அல்ல என்று அவர் எழுதுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இருக்கிறது. விடியற்காலம் வருகிறது, கவலைப்படாதீர்கள். விடியற்காலம் வருகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோகங்கள், எல்லா பிரச்சனைகள், எல்லா துன்பங்கள், எல்லா உபத்திரவங்கள், பிலிசுனிய கட்டுகள் எல்லாம் நீங்க போகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, வேதம் சொல்கிறது. கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார். கர்த்தருக்குள் எனக்கு மிக பிரியமான தேவஜனமே, வேத புத்தகத்திலே யாக்கோபு எழுதின அந்த நிருபத்திலே வாசிக்க பார்க்கின்ற வேளையிலே 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது என்றும், இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார் என்றும் யாக்கோபு தம்முடைய நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே விதமாக அவர் எழுதியிருக்கின்றார். உன் தேவனாய கர்த்தரை சந்திக்க நீ ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. அவர் வருகிறார். அவர் இந்த பூமியை நியாயந்திருக்க வருகிறார். இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளை அவர் தம்மோடு அழைத்து செல்லவும், தமக்கு விரோதமாய் நடந்த மக்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு உபத்திரத்தை கொடுத்தவர்களுக்கு நீதி சரிக்கட்டும் அவர் இந்த உலகத்தில் வருகிறார் என்று வேத வசனங்கள் கூறுகின்றன. அக்கிரமம், துன்பம், பாவங்களிலே உழன்று தேவனை விசுவாசியாத ஜனங்கள், தேவனுக்கு விரோதமாக அக்கிரமத்திலும் பாவத்திலும் மூழ்கி போனவர்கள், இதை முதலாம் உலகத்திலேயே ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இதை குறித்து அவர் கூறும் பொழுது சொன்னார், அந்த உலகத்திற்கு இது அறிவிக்கப்பட்டது. என்னவென்று சொன்னால், யூதா எழுதின பொதுவான நிருபம் அங்கு 14-15 வசனத்திலே ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு குறித்து, இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் ஆபத்துள்ள பாவிகள் யாவரும் செய்த ஆபத்தியான கிரியை நிமித்தமும், தமக்கு விரோதமாய் ஆபத்துள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றை நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்கள் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். 2 காரியங்கள் நடக்க போகிறது. இந்த பூமியிலே 2 பிரிவினர் இருப்பார் சொன்னேன். ஆயத்தமுள்ளவர்கள், ஆயத்தமில்லாதவர்கள், பரிசுத்தமுள்ளவர்கள், பரிசுத்தமில்லாதவர்கள், செம்மறியாடு, வெள்ளாடு, பயிர்கள், நல்ல பயிர்கள், களைகள், ஆயத்தமாயிருக்கிறவர்கள், ஆயத்தமில்லாதவர்கள், ஏற்றுக்கொள்ளப்படுகிறவன், ஏற்றுக்கொள்ளப்படாதவன், விதமாக 2 பிரிவினர் தான். ஆகவே ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்த ஆயத்தமில்லாத ஜனங்கள், தேவனுடைய மக்களுக்கு உபத்திரத்தை கொடுத்தவர்கள், தேவனுக்கு விரோதமாக கடின வார்த்தையில பேசினவர்கள், அவளுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அவளுக்கு ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பு இருக்கிறது. அவர்கள் ஆவி ஆத்மா சரீரத்தோடு அழிக்கப்பட போகிறார்கள். அவருடைய அக்கிரமத்தக்கதான தண்டனை கொடுக்கப்பட போகிறது. பரிசுத்தவான்களுக்கு அவர்கள் கொடுக்கின்ற உபத்திரவ நிமித்தமாக தேவனை நியாயந்திருக்க போகிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் உங்களுக்கு நியாயம் கிடைக்காமல் போகலாம். இந்த உலக வழக்காடு மன்றத்திலே நீங்கள் அநியாயமாக குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் நீதி செய்த பொழுதும் கூட நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் வருகிறார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து 2ஆவதாக வரும் பொழுது உங்களுக்கு அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பட்ட எல்லா பாடுகளுக்கும் உங்களுக்கு மேலான மகிழ்ச்சி உங்களுக்கு அவர் கொடுக்க போகின்றார். கர்த்தருக்குள் எனக்கு மிக பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து 2ஆவதாக வரும் பொழுது இந்த உலகத்தில் துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்களுக்கு தக்க தண்டனையும்,
அவருடைய வரைக்காக காத்து பரிசுத்தமாக துன்பங்களையும் ஒத்துங்களையும் சகித்துக் கொண்டு அவருடைய வரைக்காக காத்து கொண்டிருந்த அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் மேலான நல் வாழ்க்கையும் கொடுக்க போகின்றார். அவர்கள் எதிர்பார்த்திராத மேலான வாழ்க்கை. இந்த பலவீனமான சரீரமானது விண்ணகத்துக்குரிய சரீரமாக மறுரூபமாக்கப்பட போகிறது. யோவான் அப்போஸ்தலன் எழுதினது போல நாம் அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறோம். அவருக்கு ஒப்பாக இருக்க போகிறோம். அந்த தேவ சாயல் மீண்டும் அவருடைய பரிசுத்தவான்கள் மேல் கொடுக்கப்பட போகிறது. அவர்கள் அந்த தேவ சாயலை பெறப்போகிறார்கள். மகிமையின் ஒளி அவர்களை சூழ்ந்து கொள்ள போகிறது. வாடாத ஜீவ கிடத்தை தேவன் அவர்களுக்கு அளிக்கப் போகின்றார். எப்படி இந்த உலகத்தில் அவர்கள் பாவம் செய்யும் முன்பதாக ஆதமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆளுகை வரத்தை அவர் கொடுத்தார் அல்லவா? ஆகவே அவர்கள் ராஜாக்களாக எந்த ஆளுகை வரத்தை இழந்து போனார்களோ அதை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் மீண்டும் அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் ராஜாக்களாக, ராஜ குமார்த்திகளாக, இளவரசிகளாக கிரீடம் சூட்டப்பட்டவர்களாக விண்ணகத்திலே சிங்காசனங்களிலே அவளை அவர் அமர்த்த போகிறார். என்ன மேலான பாக்கியம் உங்களுக்கு! நீங்கள் அந்த வருகையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே அவருக்காக உண்மையத்தோடு காத்து கொண்டிருந்தால் நிச்சயமாகவே உங்கள் சிரசிலே அந்த உணவான வாடாத ஜீவனுள்ள ஜீவ கிரீடம் உங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. தேவதூதர்கள் உங்களுக்காக அந்த கிரீடங்களை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். கருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக வரும் பொழுது துன்பங்கள், பரிசுத்தவான்களின் துன்பங்கள் எல்லாம் பறந்து போகும். அவருடைய வருகையிலே குருடர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு போகும், செவிடருடைய செவிகள் திறவுண்டு போகும், முடவர்கள் மானை போல குதிப்பார்கள். வியாதி இல்லை, மரணம் இல்லை, அலறுதல் இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சஞ்சலம் இல்லை. இனி உன் துக்க நாட்கள் இனி உனக்கு வராது. உன் துக்க நாட்கள் ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்குள்ளே எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை அது சீக்கிரமா இருக்கிறது. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அதற்கான அடையாளங்கள் அவர் என்னவெல்லாம் நடக்கும் என்று சொன்னார்களோ அவைகளெல்லாம் ஒன்றும் தவறாமல் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. இவர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருந்தால், நம்முடைய ஆண்டவர் வாசலண்டை வந்து விட்டார், அவர் உங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார், அவர் வாசலண்டை வந்து விட்டார். நீங்கள் சோர்ந்து போகாமல் விழித்திருக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும், விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாய் நிற்க வேண்டும், விசுவாசத்தில் நீங்கள் பின்வாங்கி போகக்கூடாது என்று வேத வசனங்கள் நமக்கு ஆணித்தரமாக சுட்டி காட்டுகிறது. அவருடைய வருகையின் பொழுது ஒருவரும் பின்வாங்கி போகக்கூடாது. இவ்வளவு காலம் நாம் கஷ்டங்களையும் துன்பங்களையும் சகித்திருக்கிறோம். அவருடைய வருகை நேரத்திலே அவர் வாசலண்டை வரும் பொழுது நாம் பின்வாங்கி போகக்கூடாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதை குறித்து வேத வசனம் நமக்கு என்ன சொல்கிறது சொன்னால், எபிரேயர்களின் நிருபம் 10ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்பினால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவனேயானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை அது சீக்கிரமாயிருக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி செய்ய வருகிறார். மனம் தளர்ந்தவர்களை பார்த்து திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லும்படியாக கர்த்தர் சொல்கிறார். அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. அவருடைய வருகையில் நாம் ஒருவர் கூட கெட்டு போகாமல் அவரை சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக நம்முடைய தேவனை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக வருகின்ற வேளையிலே இந்த உலகத்திலே அவருக்காக காத்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுடைய துன்பம் துயரங்கள் எல்லாம் நீங்கி போகும் என்றும் இனிமேல் இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது என்றும் வேதம் கூறுவதற்காக நன்றி அப்பா. ஜாமக்காரனிடத்திலே இரவு எவ்வளவு சென்றது என்று கேட்கும் பொழுது விடியற்காலம் வருகிறது என்று சொல்லியிருப்பதற்காக நன்றி தகப்பனே. விடியற்காலம் வரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த விடியற்காலத்திலே உம்மை நாங்கள் சமானத்தோடு தரிசிக்கத்தக்கதாக எங்களை அருமை ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். குற்றக்குறையெல்லாம் மன்னித்து அப்பா, இந்த தொலைக்காட்சி அமர்ந்து உம்முடைய சத்தியத்தை தியானித்துக் கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பெருக்கமா ஆசீர்வதிக்கவும் அவருடைய நன்மையாலும் கிருபையாலும் முடிசூட்டவும் அப்பா பிதாவே, உம்முடைய அளவற்ற தேவ கிருபை அவர்களை சூழ்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் மீட்பெருமாற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனத்தாழ்மையோடு கெஞ்சுகிறோம். ஜெபங்களும் இறக்க நிறைந்த பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் தூய ஆவியோட ஐக்கியம் சிநேகமும் உங்கள் அனைவரும் கூட என்றும் இருப்பதாக. ஆமென்.
கர்த்தர் தாமே உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.